அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய நாடாளுமன்றம்ல மாநிலங்களவை டாபிக் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இந்திய நாடாளுமன்றம்னா என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குது, அதனுடைய பொறுப்புகள் என்ன, என்னென்னலாம் அங்கே கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நம்ம முன்னாடியே சொன்னோம், மத்திய அரசுடைய சட்டமன்றத்தை தான் நம்ம நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய நாடாளுமன்றம் ஈரவை சட்டமன்றமாக இருக்குது. ஏன் அப்படின்னா 2 அவைகள் இருக்குது. நம்முடைய இந்திய நாடாளுமன்றம் மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு சொல்லிட்டு 2 அவையை கொண்டுள்ளதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈரவை சட்டமன்றம் சொல்கிறோம். அதில் இப்போ நம்ம இந்திய நாடாளுமன்றமில் மாநிலங்களவைனா என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குது, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்களுடைய அதிகாரம் என்ன, அந்த அவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முன்னாடி மத்திய அரசுடைய அறிமுகம் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஃப்ரெஷராக இருக்கிறவங்க மத்திய அரசுடைய அறிமுகம் பார்த்துட்டு, அடுத்தது இந்திய நாடாளுமன்றத்துடைய பொதுவான தகவல்கள் செகண்ட் டாப்பிக்காக நம்ம போட்டோம். அதை பார்த்துட்டு அடுத்தது மாநிலங்களவைக்குள்ளே வாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரெஷராக இருக்கிறவங்க நடுவில் வரும் பொழுது அது புரியாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் குடிமையியல் பாடம் 2 மத்திய அரசு டாப்பிக்கில் 2.4.1, அதே மாதிரி 12th அரசியல் அறிவியலில் பாடம் 2 சட்டமன்றத்தில் 2.1 2.2 மக்களவையும் கொடுத்துருப்பாங்க, மாநிலங்களவையும் கொடுத்துருப்பாங்க. மாநிலங்களவை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் புக்குடைய கண்டென்ட்டும் சேர்த்தி தான் நம்ம கிளாஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? அதனால் இந்த கிளாஸ் நோட்ஸை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இல்லை நான் புக்கில் தான் படிக்கணும் அப்படிங்கிறவங்க பார்த்துட்டு நீங்கள் புக்கில் படித்தாலும் ஓகே தான். ஏன்னா அதிலிருந்து எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, பார்க்கலாங்களா? கண்டிப்பாக மத்திய அரசு அறிமுகத்தையும் இந்திய நாடாளுமன்றம் அந்த டாப்பிக்கை பார்த்துட்டு மாநிலங்களவை பாருங்கள். இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். நம்முடைய இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 79. நம்ம பார்த்தோம், நம்முடைய இந்திய நாடாளுமன்றம் ஆர்டிக்கல் 79லிருந்து 122 வரைக்கும் மத்திய அரசுடைய அந்த சட்டமன்றத்தை பற்றி தான் பேசுது, நாடாளுமன்றத்தை பற்றி தான் பேசுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 79 என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது. என்னென்ன? குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை. நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆனால் இந்த அவையுடைய உறுப்பினர் குடியரசுத் தலைவர் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்திய நாடாளுமன்றத்துடைய ஒரு அங்கம் தான் குடியரசுத் தலைவர். இந்திய நாடாளுமன்றத்துடைய ஒரு உறுப்பினர் குடியரசுத் தலைவர்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. இது முன்னாடியே நான் சொன்னேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பாருங்க, ஏன் பாருங்க, இந்திய நாடாளுமன்றத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் அடிக்கடி பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் சில செயல்பாடுகளுக்கு பொறுப்பாக இருப்பதால் அவரும் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம். ஏன்னா இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சட்டம் மக்களவை மாநிலங்களவை மட்டும் நிறைவேறினா போதுமா? குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒப்புதல் கொடுக்கணும். அப்போ தான் அது சட்டமாகும். அப்போ இவங்களுடைய செயல்பாடுகளுக்கு யார் பொறுப்பாக இருக்காங்க? குடியரசுத் தலைவர் தான் அந்த இடத்துல பொறுப்பாக இருக்காரு. அதனால் அவரும் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம். அது மட்டுமான்னு கேட்டால் கூட்டத்தொடருக்கு அழைப்பு அவர் தானே விடுக்கிறாரு. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் சிறப்பு உரையாற்றுவார். நம்ம குடியரசுத் தலைவர் பார்க்கும் பொழுது அதை பார்ப்போம். அடுத்தது அவையை அவர் தான் ஒத்தி வைப்பார். மக்களவையை கலைப்பது அவர் தான். இரு அவைகளிலும் உரையாற்றுதல் அவர் தான். அவசர சட்டங்களை குடியரசுத் தலைவர் தான் பிறப்பிப்பார். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்துடைய ஒரு அங்கமாக சொல்கிறோம் நாம். புரிஞ்சுதுங்களா? அந்த சட்டம் மட்டும் இல்லாமல் அந்த மசோதா சட்டமாவதற்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்கிறதும் சரி, சிறப்பு உரையாற்றுதலும் சரி, அவையை ஒத்தி வைக்கிறது, அப்புறம் மக்களவையை கலைக்கிறது, இரு அவைகளிலும் உரையாற்றுதல், அவசர சட்டங்களை குடியரசுத் தலைவர் தான் பிறப்பிக்கணும். எப்போ அவசர சட்டங்களை பிறப்பிப்பாங்க? நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் ஒரு வருடத்துக்கு எத்தனை முறை நடக்குதுன்னு பார்த்தோம்? 3 தடவை நடக்குதுன்னு பார்த்தோமா? அப்போ கூட்டத்தொடர் நடக்காத போது ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும். பாராளுமன்றம் கூட்டத்தொடர் நடந்தால் தானே அங்கே சட்டம்லாம் அங்கே அப்போ தானே கொண்டு வர்றாங்க. ஒருவேளை கூட்டத்தொடர் அப்போ நடக்கலை, அப்போ ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்போ யார் தான் அந்த இடத்துல அவசர சட்டத்தை பிறப்பிப்பாங்க? குடியரசுத் தலைவர் தான் பிறப்பிப்பாங்க. அப்போ நாடாளுமன்றத்துடைய வேலையை அவர் அப்போ பண்ணுறாரு. அப்படிங்கிறதுனால தான் குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதை நம்ம முன்னாடியே பார்த்தது தான். சரி, இப்போ நம்ம மாநிலங்களவை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்திய நாடாளுமன்றத்தின் 2வது ஆட்சி மன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை தான். அப்போ முதலாவது ஆட்சி மன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை.
ஏன் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா மாநிலங்களவை கொடுத்தோன்னா, மாநிலங்களவை பார்த்துட்டோம்னாவே மக்களவை கொஞ்சம் ஈஸியாக பார்த்துடலாம். மாநிலங்களவையில் நம்ம ஸ்கூல் புக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா, மாநிலங்களவை படிக்கும்பொழுதே மக்களவையுடைய இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் எல்லாமே வந்துடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மாநிலங்களவை கொடுத்துட்டேன். இந்திய நாடாளுமன்றத்தின் 2வது ஆட்சி மன்றம் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா மாநிலங்களவை. 1வது ஆட்சி மன்றம் பார்த்திங்கன்னா மக்களவை. ஓகேங்களா? சரி. அமெரிக்காவில் உள்ள ஆட்சி மன்ற குழுவை போல் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு அமைப்பு மாநிலங்களவை. இந்த மாநிலங்களவை அப்படிங்கிறது என்னன்னா, மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அங்கே இருக்கும். நம்ம பார்த்தோம்ல, இப்போ பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் யார் தான் இருப்பா? நம்ம மாநில சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அங்கே இருப்பாங்க. அப்படிதான். அப்போ நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து 19 பேர் மாநிலங்களவைக்கு போவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த 19 பேரை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாநில சட்டமன்றங்களில் இருக்காங்க பார்த்தீங்களா உறுப்பினர்கள், அவங்க தான் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்தந்த மாநில சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம மாநிலத்துடைய பிரதிநிதித்துவம் அங்கே 19 இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுடையும் அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கும் பிரதிநிதித்துவம் அங்கே இருக்குது. அதனால தான் அப்போ மாநிலங்கள் உரிமையே அங்கே பாதுகாக்கப்படும். நம்ம மாநில பிரதிநிதிகள் அங்கே இருக்காங்களா, அப்போ அந்த இடத்துல நம்முடைய மாநிலத்துடைய உரிமைகளை பாதுகாக்க முடியும். அந்த இடத்துல இங்கிருந்து யாராவது அங்கே போனாங்கன்னா அங்கே நம்ம மாநிலத்துடைய உரிமைகளை பாதுகாக்க முடியும். அதனால தான் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு அமைப்பு மாநிலங்களவை. அப்போ இது எது மாதிரினா, இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி நம்ம ஈரவை சட்டமன்றம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ அமெரிக்காவில் மாநிலங்களவை ஆட்சி மன்ற குழுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சி மன்ற குழு என்ன பண்ணுன்னா, மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்குமாமா. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் மாநிலங்களவை மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்குது. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் 3 உருவாக்கப்பட்டது. இது முதல் கூட்டம் 1952 மே 13 முதல் கூட்டம். ராஜ்யசபா மாநிலங்களவை மக்களவை ரெண்டுக்கும் ஒரே டைம்ல தான் முதல் கூட்டம் தொடங்கியிருக்கும். உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952 ஏப்ரல் 3. சரி, இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்த புதுசில் இது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சொன்னோம். ஓகேங்களா? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் இருந்தது. 1954 தான் அதனுடைய பெயர் மாநிலங்களவை, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பெயர் கொடுக்கப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? மாநிலங்களவை எனும் பெயர் வழங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1954 ஆகஸ்ட் 23. டேட் கூட வேண்டியதில்லை, இந்த வருடம் ரொம்ப முக்கியமானது. 52 உருவாக்கப்பட்டது. முதல் கூட்டம் 1952 மே 13, உருவாக்கப்பட்டது 1952 ஏப்ரல் 3. மாநிலங்களவை அப்படிங்கிற பெயர் வழங்கப்பட்டது 1954. அதே மாதிரி லோக்சபாக்கு, அதுக்கும் மக்களவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, லோக்சபான்னு சொல்கிறோம்ல, அதுக்கும் அப்போ தான் 1954 தான் லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி மாநிலங்களவை எப்படி அழைக்கப்பட்டதுன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சரி, மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தோம். 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. மொத்தம் மாநிலங்களவையில் 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் 238 உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு பார்த்தோம். மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்தந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கு 19 சீட் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சீட் இருக்கும். அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சீட் இருக்கும் மாநிலங்களவையில். அப்போ இப்போ நம்ம 19 பேர்த்த நம்ம தேர்ந்தெடுக்கணுமா? அப்போ அந்த 19 பேர்த்த யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் மாநில சட்டமன்றம் இருக்குல்ல, அந்த உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், அந்தந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் யூனியன் பிரதேசம் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா, அதில் 3 யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும்தான் சட்டமன்றம் இருக்குது. மற்றதுக்கெல்லாம் சட்டமன்றம் கிடையாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிற யூனியன் பிரதேசத்தில் 3 யூனியன் பிரதேசத்துக்கு தான் சட்டமன்றம் இருக்குது. சட்டமன்றம் இருந்தால் தான் அங்கே உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர், இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்குது, சட்டமன்றங்கள் இருக்குது. அப்போ அதிலிருந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ சில யூனியன் இப்போ டையூடாமன், அது ஒன்று சரிங்களா, டையூடாமன் சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டிகர் சொல்லலாம். இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றங்கள் கிடையாது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா?
ஓகேங்களா? அப்போ யூனியன் டெரிட்டரி நம்ம என்னென்ன யூனியன் டெரிட்டரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கிற யூனியன் டெரிட்டரியில் 3 யூனியன் பிரதேசங்களுக்கு மட்டும்தான் சட்டமன்றம் இருக்குது, மற்றதுக்கு சட்டமன்றம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ 238 உறுப்பினர்கள் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களால், அந்தந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அப்போ 12 பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீதி 12 பேர் இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு அல்லது செயல்முறை அனுபவம் கொண்டவர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாங்க. இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, இவங்க நியமனம் பண்ணுறாங்க. அப்போ 12 உறுப்பினர்கள் இந்த மாதிரி துறைகளில் இலக்கியம், அறிவியல் ஆகட்டும், விளையாட்டாகட்டும், ஏன்னா இது சார்ந்தவங்கள நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை, சமூக சேவை இந்த துறைகளில் யார் சிறந்து விளங்குறாங்களோ அவங்கள குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, நியமனம் பண்ணுறாரு. இது முன்னாடியே பார்த்தது தான். ஓகேங்களா? அப்போது இது 2வது ஆட்சி மன்றம் சொல்கிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சி மன்ற குழுவை போல் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு 1952 ஏப்ரல் 3 உருவாக்கப்பட்டது. முதல் கூட்டம் 1952 மே 13. மாநிலங்களவை எனும் பெயர் வழங்கப்பட்டது 1954 ஆகஸ்ட் 23. மொத்தம் 250 உறுப்பினர்கள் இருக்காங்க. 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை இது போன்ற துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, நியமனம் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம மாநிலங்களவை நம்ம உறுப்பினர் ஆகணுங்க. அதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் தான். இப்போ நீங்கள் பாலிட்டி படிச்சிங்கன்னா எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் ஓகேங்களா, எதுக்கு உறுப்பினர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும். ஏஜ் பாருங்கள், 30 வயது கண்டிப்பாக பூர்த்தி ஆகிருக்கணும். எதுக்கு? மாநிலங்களவைக்கு, ராஜ்யசபாக்கு. மாநிலங்களவை வேறு ராஜ்யசபான்னு சொல்லுவோம், மேலவைன்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். அடுத்தது, அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. எதில் இருக்கக்கூடாது? அரசாங்கத்தில், கவர்மெண்ட் ஜாப்பில் எதுலேயுமே இருக்கக்கூடாது. ஊதியம் பெறக்கூடிய பதவியில் இருக்கக்கூடாது. அடுத்தது, மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவராகவோ இருத்தல் கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நாடாளுமன்றத்தில் அவ்வப்போது சில நடைமுறைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்கள்ல, நடைமுறைப்படுத்துவாங்கள்ல சில தகுதியெல்லாம், அந்த தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருத்தல் கூடாது. இப்போ நீங்கள் மாநிலங்களவைக்கு உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மக்களவையில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அதே போக மாநில சட்டமன்றங்கள்லாம் இருக்குல்ல, அதில் எதுலேயுமே உறுப்பினராக இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 என்ன சொல்லும் அப்படின்னா, அதன் கீழ் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்க வேண்டும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மாநிலங்களவைக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அவர் பாருங்கள், அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரை நம்ம தேர்வு பண்ணணும் மாநிலங்களவைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களே, அவர் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தொகுதியில் வாக்காளராக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? எந்த மாநிலத்திலிருந்து நீங்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த மாநிலத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்கணும். ஆனால் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 3வது பிரிவு இருக்கும். அதை மக்கள் பிரதிநிதித்துவ திருத்தச் சட்டம் 2003 திருத்தம் பண்ணியது. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய 3வது பிரிவு, எந்த சட்டம்? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இருக்குது பார்த்தீங்களா, அதில் 3வது பிரிவு இருக்கும். அந்த பிரிவை மக்கள் பிரதிநிதித்துவ திருத்தச் சட்டம் 2003 திருத்தம் பண்ணுது. அது என்ன திருத்தம் பண்ணுச்சுன்னு பாருங்கள். மக்கள் பிரதிநிதித்துவ திருத்தச் சட்டம் 2003 மூலம் மாநிலங்களவைக்கு போட்டியிடும் ஒருவர்
எந்த மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை விலக்கி கொள்ளப்பட்டது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தரை நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தரை நீங்கள் மாநிலங்களவைக்கு தேர்வு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தொகுதியில் அவர் வாக்காளராக இருக்கணும். ஓகேங்களா? எதற்படி 1951ஆம் ஆண்டு சட்டப்படி. ஆனால் 2003ஆம் ஆண்டின் சட்டப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டில் தான் ஏதோ ஒரு தொகுதியில் வாக்காளராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் எந்த மாநிலத்தில் வேணாலும் எந்த தொகுதியில் வேணாலும் அவர் வாக்காளராக இருக்கலாம். குஜராத்தில் கூட அவர் வாக்காளராக இருக்கலாம். ஆனால் நம்ம அவர் என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டிலேருந்து மாநிலங்களவைக்கு அனுப்ப முடியும். தமிழ்நாட்டின் சார்பாக அவரை மாநிலங்களவையில் நிற்க வைக்க முடியும். இது புரிஞ்சுதுங்களா? இது முக்கியமான கண்டிஷன். அதே மாதிரி வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டிலேருந்து மாநிலங்களவைக்கு அனுப்ப முடியும். தமிழ்நாட்டு சார்பாக மாநிலங்களவைக்கு அவரை அனுப்ப முடியும். அப்போ எந்த தொகுதியில் வேணாலும் அவர் வாக்காளராக இருக்கலாம். முன்னாடி அப்படி கிடையாது. எந்த மாநிலத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொகுதியிலிருந்து தான் அவர் தொகுதியில் வாக்காளராக இருந்தால் மட்டும்தான் அந்த மாநிலம் சார்பாக அவர் மாநிலங்களவைக்கு அனுப்ப முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவர் எந்த மாநிலத்தில் எந்த தொகுதியில் இருந்தாலும் ஓகே, தமிழ்நாடு சார்பாக அவங்கள என்ன பண்ணலாம்? அனுப்ப முடியும் மாநிலங்களவைக்கு. ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். அப்போ இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். எந்த சட்டம் திருத்தியதுன்னு கேட்கலாம். மக்கள் பிரதிநிதித்துவ திருத்தச் சட்டம் 2003. ஓகேங்களா? அப்போ ஒரு தகுதிகள் இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவராக இருக்கக்கூடாது. அப்பப்போ நாடாளுமன்றம் சில விதிகளை நடைமுறைப்படுத்தும். அந்த தகுதிகளை இவர் பெற்றிருக்கணும். மக்களவையிலோ எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கவே கூடாது. அதே மாதிரி மக்களவை பிரதிநிதித்துவ சட்டம் 1951 2003 திருத்தம் பண்ணது. அப்போ அது என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது மக்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம். சரி, மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம். மாநிலங்களவை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நிரந்தரவை, அதை கலைக்கவே முடியாது. மக்களவையை கலைக்கலாம். ஓகேங்களா? மாநிலங்களவை இருக்கு பார்த்தீங்களா, மக்களவை நிரந்தர அவை கிடையாது. ஏன்னா அதை கலைக்கலாம்ல, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறுது, எல்லாமே பண்ணலாம். ஆனால் மாநிலங்களவை அப்படி கிடையாது. நம்ம ஓட்டு போடுறதில்ல, மக்கள் ஓட்டு போடுறது கிடையாது. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை. மாநிலங்களவையுடைய பதவிக்காலம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அது என்ன கலைக்கவே முடியாது. அது எப்போவுமே அப்படியே தான் இருக்கும். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம்னா வேணால் சொல்லலாம் 6 வருஷம். ஆனால் மாநிலங்களவையுடைய பதவிக்காலம்னு கேட்டால் கிடையாது. மக்களவையுடைய பதவிக்காலம்னு கேட்டால் 5 வருஷம்னு சொல்லலாம். ஒரு மக்களவையுடைய பதவிக்காலம் 5 வருஷம், அதுக்கப்புறம் ஆட்சி மாறும். ஆனால் மாநிலங்களவையுடைய பதவி காலத்தை சொல்ல முடியுமா? முடியாது. அது கலைக்கவே முடியாது, நிரந்தர அவை. ஆனால் மாநிலங்கள் உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல, மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு பதவிக்காலம் இருக்குது 6 வருஷம். அப்போ மாநிலங்களவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அவை, அதனை கலைக்க முடியாது. ஆனால் மக்களவையை நம்மளால் கலைக்க முடியும். இப்போ மாநிலங்களவை பார்க்கும் பொழுதே ஒரு சில பாயிண்ட்டுக்கு மக்களவையும் பார்ப்போம். ஏன்னா அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதனால். ஓகேங்களா? சரி, மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம். சரி, 6 வருஷம் அவங்க பதவியில் இருந்துட்டாங்க, மறுபடியும் அவங்கள தேர்ந்தெடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கேட்கலாம். மாநிலங்களவை உறுப்பினர்களை அவர்கள் பதவிக்காலம் முடிந்த பிறகு மீண்டும் அவரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட முடியுமான்னு கேட்டால் முடியும். ஓகேங்களா? 6 வருஷம் முடிஞ்சாலும் அதற்கு பிறகும் அவங்களை என்ன பண்ணலாம்? தேர்ந்தெடுக்கலாம். சரி, அடுத்தது இது எப்படின்னா, ஒரு இப்போ 6 வருஷம்னா 6 வருஷம் முடிஞ்சோன்னா அந்த 238 உறுப்பினர்கள் அப்படியே என்ன பண்ணிட மாட்டாங்க, விலகிட மாட்டாங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். உறுப்பினர்களில் 3இல் 1 பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுவாங்க. இது அப்படியே 238 பேரும் அப்படியே விலகி புதுசாக ஒரு 238 பேர் வரமாட்டாங்க. அப்படிலாம் நியமனம் வராது. நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படிலாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அடிக்கடி தான் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு உறுப்பினர்களில் 3இல் 1 பகுதியினர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓய்வு பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஏற்படும் காலியிடங்கள் புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்படும். அப்போ பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேங்களா? உறுப்பினர்களில் 3இல் 1 பகுதியினர் தான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓய்வு பெறுவாங்க. அப்போ தான் நிரப்புவாங்க. அது ஓய்வு பெற்றவங்களுக்கு பதிலாக தான் புதிய உறுப்பினர்களை நியமிப்பாங்க.
தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஏன்னா நியமனம் இவ்வளோ நாளாக நம்ம நியமிப்பாங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரே மாதிரி நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் நம்ம இன்னி அப்படி சொல்லும் பொழுதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லணும். நியமனம் வேற, தேர்வு வேற. ஓகேங்களா? சரி, அடுத்தது சரி, மாநிலங்களவையுடைய தலைவர் யாருங்க? நான் முன்னாடியே சொன்னோம், துணை குடியரசுத் தலைவர், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட். பதவி வழி இல்லைன்னா அலுவல் வழி மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்னு என்னதுங்க, அவர் அந்த பதவியில் இருக்கிறதுனால. ஏன்னா மாநிலங்களவையுடைய தலைவர் யாருங்க? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தான். அப்போ யாரெல்லாம் துணை குடியரசுத் தலைவரோ அந்த பீரியடில் இருக்காங்களோ அவங்க தான் மாநிலங்களவைக்கு தலைவராக இருக்க முடியும். அதனால தான் பதவியில் இருக்கிறதுனால அவர் துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கிறதுனால அவர் மாநிலங்களவை தலைவர். அதனால தான் பதவி வழி தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது மாநிலங்களவையின் தலைவர் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். அவங்கள முன்னாடியே துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை எப்படியோ அப்படி தான் அவங்கள தேர்வு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ மாநிலங்களவைக்கு ஒரு டெபுட்டி சேர்மன் இருக்காங்கல்ல, அந்த டெபுட்டி சேர்மன் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அதன் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாநிலங்களவையுடைய தலைவர் ஆல்ரெடி இருக்கார். யார் துணை குடியரசுத் தலைவரோ அவர் தான் மாநிலங்களவையின் தலைவர். அப்போ துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையை தான் நம்ம அந்த இடத்துல படிக்கணும். அப்படிதான் தேர்வு பண்ணுவாங்க. ஆனால் மாநிலங்களவையின் துணைத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க, டெபுட்டி சேர்மனை. ஓகேங்களா? தலைவர் துணைத் தலைவர்னு சொல்லும்போது நான் சேர்மன் டெபுட்டி சேர்மன் தான் சொல்கிறேன். லீடர் ஆஃப் அப்போசிஷனை பற்றி நான் இங்கே பேசலை. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க, ஐக்கிய அமெரிக்க நாட்டில் ஆட்சி மன்ற குழு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, மாநில குழுவின் உறுப்பினர்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா செனட்டர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஐக்கிய அமெரிக்க நாட்டில் தானே ஆட்சி மன்ற குழு இருக்குது. அது தானே மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்குது. அதே மாதிரி தானே நம்ம இந்தியாவில் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்குது. அப்போ ஐக்கிய அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாநில குழுவுடைய உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம செனட்டர்கள் அப்படின்னு சொல்கிறோமாமா. சரி, இப்போ இந்த உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல பாருங்க, அங்கு மாநிலத்தின் பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை ஆகியவற்றை பொருட்படுத்தாது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சமமான அளவில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படுகிறது. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, நான் முன்னாடியே சொன்னேன். இந்த பாயிண்டையும் பார்த்துடலாம் பாருங்க. இந்தியாவில் மாநிலங்களவையின் பிரதிநிதித்துவம் அந்தந்த மாநிலங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் அமைந்துள்ளது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ மாநிலங்களவைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பேர் அனுப்புவோம்னா 19 பேர் அங்கே இருக்காங்க. நமக்கு மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டு சார்பாக எத்தனை சீட் இருக்குன்னா 19 சீட் இருக்குது. ஓகே, சாரி 18ங்க, நான் நிறைய இடத்துல 19 சொல்லிட்டேன், சாரி. 18 சீட் இருக்குது. லோக்சபாக்கு தான் 39 சீட்டு, சாரி. ஓகேங்களா? 18 தான் கரெக்டு. நான் முன்னாடி 19 சொல்லியிருந்தேன்னா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா லோக்சபாக்கு 39 இருக்கங்காட்டி 19 சொல்லிட்டேன். நமக்கு தமிழ்நாட்டில் இருந்து 18 சீட் இருக்குது. எதுக்கு? ராஜ்யசபாக்கு, மாநிலங்களவைக்கு. உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா 31, சிக்கிம் பாருங்க 1. சரி, இது எப்படிங்க தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலத்துடைய மக்கள் தொகை அடிப்படையில், மக்கள் தொகை பேஸ் பண்ணி இவ்வளோ சீட்டை ஒதுக்குறாங்க நம்ம இந்தியாவில். ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பரப்பளவையோ மக்கள் தொகையோ அதெல்லாம் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. சமமாக அப்போ 50 மாநிலம் அங்கே இருக்குது. ஓகேங்களா? அமெரிக்காவில் 50ல் 1 2 அவ்வளோதான். சமமாக ஒரு இதுக்குமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே 2 தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ மொத்தம் 100. அப்படி சமமாக எல்லா மாநிலங்களுக்கும் 2, இவங்களுக்கு 2, எல்லா மாநிலங்களுக்கும் 2 உறுப்பினர்கள் தான் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது. பாருங்கள், இங்கேயே பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டுக்கு 18, சிக்கிமுக்கு 1, உத்தரப்பிரதேசுக்கு 31. உத்தரப்பிரதேசில் அதிகமான பாப்புலேஷன் இருக்குங்காட்டி சீட் அதிகமாக இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ நம்மளுடைய மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் எப்படி பேஸ் பண்ணியிருக்கு, மாநிலங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா கம்பேர் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசமைப்பின் 4வது பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. நம்முடைய இந்திய அரசியலமைப்பில் 4வது பட்டியலில் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4வது அட்டவணை நம்ம சொல்கிறோம்ல, அதில் தான் இந்தந்த மாநிலத்திலிருந்து இவ்வளோ பேர்த்து எடுக்கணும்,
ஓகேங்களா? இவ்வளோ இந்த இப்போ தமிழ்நாட்டிலேருந்து 18 பேர் எடுக்கணும், உத்தரப்பிரதேசிலேருந்து 31 பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அந்த அரசமைப்புடைய அந்த 4வது அட்டவணையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த அட்டவணையில் அப்படின்னு சொல்லி கேட்குற பட்டியல்னாலும் அட்டவணைனாலும் இங்கே ஒன்று தான். ஓகேங்களா? சரி, பாருங்க, புரிஞ்சிச்சுங்களா? மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை, அதனை கலைக்க முடியாது. மக்களவையை கலைக்கலாம். மாநிலங்களவையுடைய உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மறுபடியும் அவங்க தேர்ந்தெடுக்கப்படலாம். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறையும் 3ல் 1 பகுதியினர் ஓய்வு பெறுவாங்க. துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுறாங்க. மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர், அதாவது டெபுட்டி சேர்மன் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுது. ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. ஓகேங்களா? அங்கே எல்லா மாநிலங்களுக்கும் சமமான அளவில் பிரதிநிதித்துவம் மாநிலங்களவையில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து இவ்வளோ உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அதனுடைய எண்ணிக்கை அரசமைப்புடைய 4வது அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால். அப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏற்கனவே எம்எல்ஏஸ் இருப்பாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருப்பாங்க. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்கிறோம். அவங்களால தான் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இந்த ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் இது எல்லாம் நம்ம குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும் பொழுது ஏன் இந்த ஒற்றை மாற்று வாக்கு இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் அந்த ப்ரிஃபரன்ஸ் மூலமாக கொடுப்பாங்க. அது எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது என்னென்னா ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல் மாதிரி தான். மக்கள் ஓட் போடல அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று வாக்கு இப்படிங்கிறது இந்த இடத்துல இதுக்கான அந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக தான் தேர்வு பண்ணுறாங்க. நம்ம தான் இந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருங்க, நம்ம ஓட்டு போடுறோம். இப்போ தமிழ்நாட்டில் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா நம்ம தானே தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ மக்களுடைய பிரதிநிதிகள் தான் அங்கே என்ன பண்ணுறாங்க, மாநிலங்களவைக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒருத்தர் தான் மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது தேர்தல். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லைட்டாக இருக்கும், பின்னாடி டீட்டெயிலாக இருக்கும். பாருங்கள், எந்த ஒரு மசோதாவும் சட்டமாவதற்கு மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவை. எக்ஸப்ஷன் கேஸ் கொடுத்துருக்காங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பண இல்லைன்னா நிதி மசோதா, இதை தவிர பணம் சம்பந்தமான நிதி சம்பந்தமான மசோதாவை தவிர மற்ற எந்த மசோதாவாக இருந்தாலும் சரி அது சட்டமாகணும் அப்படின்னா மாநிலங்களவையுடைய ஒப்புதலும் தேவை. ஓகேங்களா? அப்போ மக்களவையில் அந்த மசோதா பாஸ் ஆகணும், மாநிலங்களவையோடையும் அந்த மசோதா பாஸ் ஆகணும். அப்போ தான் அது அப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு அப்புறம் சட்டமாக மாறும். அப்போ அதான் சொல்கிறாங்க, எந்த மசோதாவாக இருந்தாலுமே சரி. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மக்களவையிலையும் பாஸ் பண்ணணும், மாநிலங்களவையும் பாஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ அது சட்டமாகணும்னா மாநிலங்களவையோடைய ஒப்புதலும் தேவை தானே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் பண மசோதா நிதி மசோதாக்கு மாநிலங்களவையுடைய அந்த ஒப்புதல் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரிஞ்சுது? இது மட்டும் எக்ஸப்ஷன் கேஸ். இது மக்களவைக்கு மட்டும்தான். இந்த பண மசோதா நிதி மசோதா மேலே கண்ட்ரோலு மக்களவைக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது மக்களவையை போல சட்டம் இயற்றுதல் தான் மாநிலங்களவையின் மிக முக்கியமான பணிகளில் ஒன்று. எப்படி மக்களவை சட்டம் இயற்றுறது, அதே மாதிரி தான் மாநிலங்களவையும் சட்டம் இயற்றுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இயற்றுதலில் இதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் மக்களவைக்கு இணையான அதிகாரத்தை மாநிலங்களவை பெற்றிருக்கு. எப்படி மக்களவைக்கு அந்த சட்டம் இயற்றுவதில் முக்கிய பங்கு இருக்கிறதோ அதே மாதிரி மாநிலங்களவைக்கும் இருக்குது. இந்த இடத்துல தான் மக்களவைக்கு இணையான அதிகாரத்தை மாநிலங்களவை பெற்றிருக்கு. ஓகேங்களா?
அடுத்தது பாருங்க, 6 மாதங்களுக்கு மேல் ஒரு மசோதா ஒப்புதல் பெறவில்லை எனில் குடியரசுத் தலைவர் இரு அவைகளின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து மசோதாவின் முடக்கத்தை தீர்த்து வைக்கிறார். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 108 நம்ம பின்னாடி பார்ப்போம். இது என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. மக்களவையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டுருச்சு. ஓகேங்களா? இப்போ மக்களவையில் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம், அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுருச்சு. அடுத்தது எங்கே போகணும்? மாநிலங்களவைக்கு போகணுமா? மாநிலங்களவைக்கு போகுது. அங்கேயும் அந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டுருச்சுன்னா எங்கே அனுப்புவாங்க? குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர் சைன் போட்டால் என்ன ஆகும்? அந்த மசோதா சட்டமாயிரும். ஆனால் இப்போது மக்களவையில் ஒரு மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டுருது. அடுத்தது மாநிலங்களவைக்கு போகுது. மாநிலங்களவைக்கு அங்கே போய் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அங்கே நிறைவேற்றப்படலை. அந்த மசோதாக்கு எந்த பதிலுமே ஒப்புதலே தெரிவிக்காமல் 6 மாதத்துக்கு மேலே இழுத்தடிச்சிட்டாங்க. அப்போது குடியரசுத் தலைவர் இந்த இடத்துல என்ட்ரி ஆவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது பெண்டிங் ஆகிட்டே இருக்கல. 6 மாதத்துக்கு மேலே தாண்டிருச்சு. அந்த மசோதாவுக்கு மாநிலங்களவை ஒப்புதலே கொடுக்கல. 6 மாதத்துக்கு மேலே தாண்டிருச்சு. அப்போ குடியரசுத் தலைவர் உள்ளே வந்து என்ன பண்ணுவார்னா, மக்களவை மாநிலங்களவை இந்த ஈரவை கூட்டத்தை கூட்டுவார். எதுக்கு அப்படின்னா, அந்த 2 அவை சேர்ந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாக்குகள் பார்ப்பாங்க, எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறக்காக அந்த ஈரவை கூட்டத்தை, இதில் ஒரு 543 பேர் இருக்காங்களா மக்களவையில், மாநிலங்களவையில் 250 பேர் இருக்காங்களா, இது எல்லாம் சேர்ந்து இவ்வளோ பேர், நிறைய உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்க. அப்போ இதில் வந்து பெரும்பான்மையாக எதுக்கு சப்போர்ட் ஆகுதோ அப்போ அது வந்து மசோதா வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. ஒருவேளை அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், அந்த மசோதா இதாகாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ தான் ஈரவை கூட்டத்திற்கு யார் அழைப்பு விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர். 6 மாதங்களுக்கு மேல் ஒரு மசோதா ஒப்புதல் பெறவில்லை அப்படின்னா. ஒருவேளை மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு மக்களவைக்கு போய் அதை நிறைவேறாமல் 6 மாதம் தாண்டிடுச்சுன்னா அப்பவும் என்ன பண்ணுவார் குடியரசுத் தலைவர்? ஈரவை கூட்டத்தை கூட்டுவார். ஆனால் அந்த ஈரவை கூட்டம் நடக்குதுல்ல, அப்போ மக்களவைக்கு ஹெட் யார்? சபாநாயகர் இருப்பாங்க. மாநிலங்களவைக்கு ஹெட் யார்? சேர்மன் இருப்பாங்க. 2 பேர் இந்த இடத்துல இருக்காங்க. அப்போ யார் அந்த ஈரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் தான். மக்களவையுடைய சபாநாயகர் தான் அந்த ஈரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ஏன்னா மாநிலங்களவையில் ஒரு ஹெட் இருக்கார், சேர்மன் இருக்கிறாரு. மக்களவைக்கும் ஹெட் இருக்கிறாரு, சபாநாயகர் இருக்காங்க. அப்போ 2 அவை சேரும் பொழுது யாரோ ஒருத்தர் தலைமை தாங்கி தானே ஆகணும். அப்போ யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் தான். ஓகேங்களா? சரி, அப்போ இதுதான் வந்து ஒரு சின்ன இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தான் ஃபுல்லாக மாநிலங்களவை பற்றி ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். மாநிலங்களவையுடைய அதிகாரத்தை வந்து அரசமைப்பின்படி மாநிலங்களவை ஒரு நிமிஷம் இருங்க பாருங்க. அரசமைப்பின்படி மாநிலங்களவையுடைய அதிகாரத்தை 3 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, மக்களவையும் மாநிலங்களவையும் சம அளவில் அதிகாரம் உள்ள இடங்கள், மாநிலங்களவையும் மக்களவையும் சமமற்ற அதிகாரம் கொண்டுள்ள இடங்கள், மாநிலங்களவையின் சிறப்பு அதிகாரங்கள், இவை மக்களவையுடன் பகிர்ந்து கொள்ளப்படாதவை. இப்போ நாடாளுமன்றம்னாவே என்னதுங்க, நமக்கு மக்களவை இருக்குது, மாநிலங்களவை இருக்குது. இந்த மாநிலங்களுடைய அதிகாரத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. அந்த மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வச்சு 3ஆக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, சில விஷயங்களில் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் சமமான அதிகாரம் இருக்கும், அது ஒரு டைப். சில விஷயங்களில் மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் அதிகாரம் சமமற்றதாக இருக்கும், அந்த இடத்துல மக்களவைக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சில இடத்துல மாநிலங்களவைக்கு மட்டும்தான் அந்த அதிகாரமே இருக்கும், மக்களவைக்கு இருக்காது. அப்படிங்கிற மாதிரி 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், பாராளுமன்றனாவே மக்களவை மாநிலங்களவை தான், லோக்சபா ராஜ்யசபா தான். ஓகேங்களா? சில இடத்துல மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் 2க்கும் சம அளவு அதிகாரம் இருக்கும். சில இடத்துல சமம் இல்லாத அதிகாரம், மக்களவை அந்த இடத்துல பெருசாக இருக்கும், மாநிலங்களவை மக்களவைக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். சில இடத்துல மாநிலங்களவைக்கு மட்டும் சிறப்பு அதிகாரங்கள் இருக்கும். இந்த 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, ஃபஸ்ட்டு மக்களவையும் மாநிலங்களவையும் எந்தெந்த இடத்துலலாம் சம அதிகாரம் கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க,
முன்வரைவுகள் மசோதாக்கள் தான், ஓகேங்களா. மற்றும் திருத்தச் சட்டங்களை நிறைவேற்றுதல். நம்ம முன்னாடியே பார்த்தோம், அரசமைப்பு திருத்தச் சட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னா மக்களவையிலையும் பாஸ் ஆகணும், மாநிலங்களவையும் பாஸ் ஆகணும். அப்போ ரெண்டுக்குமே அந்த இடத்துல சமமான அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி எந்த மசோதா, முன்வரைவுனா மசோதா, எந்த மசோதாவாக இருந்தாலுமே மக்களவையிலையும் பாஸ் ஆகணும், மாநிலங்களவையிலையும் பாஸ் ஆகணும். எக்ஸப்ட் எனது நிதி மசோதா, அந்த சமமற்ற இடங்களில் நிதி மசோதாவை பற்றி பார்ப்போம். புரிஞ்சுதுங்களா? நிதி மசோதாவை தவிர மற்ற மசோதா எல்லாமே, திருத்தச் சட்ட மசோதா எல்லாமே மக்களவையிலையும் பாஸ் ஆகணும், மாநிலங்களவையும் பாஸ் ஆகணும். அடுத்தது, இந்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து செய்யப்படும் செலவினங்கள் தொடர்பான முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துதல், நிறைவேற்றுதல். இப்போ இந்திய அரசுடைய தொகுப்பு நிதி நம்ம சொல்லுவோம்ல, அந்த நிதியிலிருந்து செய்யப்படும் செலவினங்கள், இவ்வளோ செலவு பண்ணோம், இது செலவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி ஏதாவது மசோதா கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, நிறைவேற்றுறாங்க அப்படின்னா 2 அவையிலையுமே நிறைவேற்றணும். ஒரு அவை மட்டும் நிறைவேற்றக்கூடாது, 2 அவையிலுமே வந்து என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். இந்திய அரசுடைய தொகுப்பு நிதியிலிருந்து செலவினங்கள் தொடர்பாக ஏதாவது மசோதா கொண்டு வரணும். அது கொண்டு வரணும், அறிமுகப்படுத்தணும், நிறைவேற்றணும் அப்படின்னா 2 அவையிலையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் 2 அவைக்குமே சம அதிகாரம் இருக்குது. அடுத்தது பாருங்க, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல். நம்ம முன்னாடியே பார்த்தோம், பாராளுமன்றத்துடைய ஒரு முக்கிய பணிகளில் நம்ம பார்த்தோம்ல, குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது. இன்னொன்று என்னது, பதவி நீக்க தீர்மானம். அந்த 2லேயுமே யார் யாருக்கு இது இருக்குங்க, மக்களவைக்கு உரிமை இருக்குது, மாநிலங்களவைக்கும் உரிமை இருக்குது. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்கிறதும் சரி. அப்புறம் பதவி நீக்க நடைமுறையில் 2 அவையுமே என்னாகும் அப்படின்னா பங்கேற்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் பாராளுமன்றம். அடுத்தது பாருங்க, இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன் படிக்கணும். நம்ம சட்டப்பிரிவு 67 என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவையே துவக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ குடியரசுத் தலைவருடைய அந்த பதவி நீக்கம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த பதவி நீக்க தீர்மானத்தை ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணணும். எந்த அவையில் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், மக்களவையிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், மாநிலங்களவையிலையும் என்ன பண்ணலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் 2லேயும் பாஸ் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அந்த இது வரும்பொழுது நான் சொல்கிறேன். இப்போது துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா அந்த தீர்மானத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா மாநிலங்களவையில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன், மாநிலங்களவையுடைய தலைவர் தான் யார், துணை குடியரசுத் தலைவர். இது மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ். குடியரசுத் தலைவர்னால் நீங்கள் எங்கே வேணாலும் மக்களவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், மாநிலங்களவையிலையும் அதை அறிமுகப்படுத்துறது எங்கே வேணாலும் அறிமுகப்படுத்திக்கலாம். ஆனால் துணை குடியரசுத் தலைவருடைய அந்த பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவை தான் ஃபஸ்ட்டு துவக்கணும், அதுக்கப்புறம் மக்களவைக்கும் பாஸ் பண்ணணும். ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், மாநிலங்களவையில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 67. அப்போ நீங்கள் உடனே மாநிலங்களவை தான் துவக்க முடியும்னா இதில் மக்களவை பங்கு பெறக்கூடாதான்னு கேட்டால் மக்களவையும் பங்கு பெறணும். பாருங்கள், சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை மாநிலங்களவை பதவி நீக்கம் பண்ணும். அங்கே அந்த இடத்துல சிறப்பு பெரும்பான்மை வேணும். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் சிறப்பு பெரும்பான்மைனா என்ன, 3/2 பகுதியினர். அப்போ அதெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் மாநிலங்களவை என்ன பண்ணும், துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணும். அதைய மக்களவைக்கு பாஸ் பண்ணுவாங்க. மக்களவைக்கு பாஸ் பண்ணால் அந்த மக்களவை அந்த இடத்துல சாதாரண பெரும்பான்மை மூலம் மக்களவை ஏற்றுக்கலாம். சாதாரண பெரும்பான்மைன்னு என்னங்க, வந்திருந்து வாக்களிப்பவர்களில் பாதிக்கு மேலே இருக்கணும், அவ்வளோதானே. அப்போ 2 அவையும் இந்த இடத்துல பங்கு பெறும். ஆனால் துணை குடியரசுத் தலைவருடைய அந்த பதவி நீக்கத்தில் அதை ஃபஸ்ட்டு அந்த தீர்மானத்தை எங்கே தான் துவக்க முடியும், மாநிலங்களவை தான் துவக்க முடியும். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 67. அப்போ ஒரு சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் யார், மாநிலங்களவை. அது மக்களவைக்கும் போகணும். அங்கே போய் அந்த இடத்துல அவங்களுக்கு சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதும். ஆனால் கண்டிப்பாக சாதாரண பெரும்பான்மையோட அங்கே ஒப்புதல் நமக்கு வேணும், மக்களவையுடைய ஒப்புதல் வேணும். மக்களவைக்கும் இந்த இடத்துல அதிகாரம் இருக்குது. கொஞ்சம் ஸ்பெஷலான அதிகாரம் மாநிலங்களவைக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா மாநிலங்களவையுடைய தலைவர் தான் துணை குடியரசுத் தலைவர், அதனால தான். ஆனால் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்துக்கு ஃபஸ்ட் மக்களவையிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், மாநிலங்களவையிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்தியாவின் தலைமை
தணிக்கை கணக்காயர் ஆகியோரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு இவங்கெல்லாம் அனுப்புவாங்க. பரிந்துரை பண்ணுறது, இவங்களெல்லாம் பதவி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரையை என்ன பண்ணுவாங்க, இவங்க மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பரிந்துரை எப்படி அனுப்பணும், சும்மா ஒரு லெட்டரில் பரிந்துரை அனுப்புறது கிடையாது. இங்கே பெரும்பான்மையாக சப்போர்ட் வாங்கியிருக்கணும். நீங்கள் பாருங்கள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற பதவி நீக்கம் நீதிபதிகளில் பதவி நீக்கம் பண்ணால் கஷ்டமான ப்ரொசீஜரு. அங்கே அந்த பார்லிமெண்ட்டில் மக்களவை மாநிலங்களவையுடைய சப்போர்ட் அப்படின்னா இங்கே குறிப்பிட்டவர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், சிறப்பு பெரும்பான்மையின் மூலமாக சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பரிந்துரைக்கு அனுப்புவாங்க குடியரசுத் தலைவருக்கு. சும்மா இவங்களை பதவி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமாக ஒரு லெட்டரில் கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா. சிறப்பு பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய அந்த ஆதரவோட என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரே மக்களவை மாநிலங்களவையில் ஃபஸ்ட்டு அதெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு பதவி நீக்க தீர்மானத்தையெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை அனுப்புவாங்க. ஓகேங்களா. இந்த இதெல்லாம் நம்ம பார்ப்போம், அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கணும், ஓ இப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்க. அப்போ பதவி நீக்கம் பண்ணுறதுல யாருக்கு முக்கியத்துவம் இருக்குது, மக்களவை மாநிலங்களவை ரெண்டுக்குமே முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம மக்களவை மாநிலங்களவை பற்றி மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா. பதவி நீக்கம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தோட இது சம்மதம் தேவை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது, குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பிறப்பிப்பாருன்னு நம்ம பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்குங்களா. எப்போ அவசர சட்டம் பிறப்பிப்பார், கூட்டத்தொடர், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத போது அப்போ என்ன பண்ணுவாருன்னா, ஏன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தால் தான் சட்டம் பிறப்பிக்க முடியும், அப்போ சட்டம் கொண்டு வர முடியும். அப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இல்லை நடக்காத போது சட்டம் கொண்டு வரணும். அப்போ அந்த காலகட்டத்தில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவசர சட்டத்தை கொண்டு வருவார். அந்த குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் நாடாளுமன்றம் எப்போவாவது மறுபடியும் கூடும்ல, அப்போ அந்த கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டத்துக்கு என்ன பண்ணணும், மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே ஒப்புதல் அளிக்கணும். கூட்டத்தொடர் நடக்காத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்தை கொண்டு வந்துருவார். அப்போ கூட்டத்தொடர் அடுத்தது ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அப்போ உடனே என்ன பண்ணிடணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பிறப்பித்த அந்த அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி குடியரசுத் தலைவருடைய 3 விதமான அவசர நிலை பிரகடனங்களுக்கு ஒப்புதல் வழங்குதல். ஓகேங்களா. அந்த இப்போ குடியரசுத் தலைவர் தேசிய அவசர நிலையை அறிவிப்பாருன்னு பார்த்தோம், மாநில அவசர நிலையை அறிவிப்பார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிதி அவசர நிலையை அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா. அந்த 3 விதமான அவசர நிலை பிரகடனங்களுக்கு மக்களவை மாநிலங்களவை 2 அவையுமே ஒப்புதல் வழங்கணும். அப்போ இந்த இடத்துல ரெண்டுக்குமே சமமான அதிகாரம். மக்களவை மட்டும் ஒப்புதல் வழங்கினா போதுமா, கிடையாது, மாநிலங்களவையும் ஒப்புதல் வழங்கணும். ஓகேங்களா. அப்போ அவசர சட்டங்களுக்கும் 2 அவை ஒப்புதல் வழங்கணும். அவசர நிலை பிரகடனங்கள், அவசர சட்டம் வேற, அவசர நிலை பிரகடனங்கள் வேற. அவசர நிலை பிரகடனங்கள் அப்படிங்கிறது அந்த எமர்ஜென்சி தேசிய அவசர நிலை அப்படின்னா என்னதுங்க, ஏதோ ஒரு போர் நடக்குது, ஆயுதமேந்திய கிளர்ச்சி நடக்குது, அப்போது தேசிய அவசர நிலையை அறிவிப்பார் குடியரசுத் தலைவர். மாநில அவசர நிலை அப்படிங்கிறது மாநில சட்டமன்றம் செயல்படாத போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மாநில அவசர நிலையை அறிவிப்பாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி, அந்த மாநிலத்தை குடியரசுத் தலைவர் ஆட்சி பண்ணுவார். நிதி அவசர நிலை அப்படிங்கும் பொழுது ரொம்ப பண சம்பந்தமாக நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப வீக்காயிருது. அப்போ அந்த காலகட்டத்தில் நிதி அவசர நிலையை யார் அறிவிப்பாங்க, குடியரசுத் தலைவர் அறிவிப்பாங்க. அந்த 3 விதமான அவசர நிலை பிரகடனங்களுக்கு அவர் அறிவிச்சிருவார். ஒப்புதல் வழங்குவது மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே பண்ணும். அடுத்தது, பிரதமர் உட்பட அமைச்சர்களை தேர்வு செய்கிறது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்களவை ரெண்டுக்குமே ஒரு இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்திய அரசமைப்பின்படி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் 2 அவைகளில் ஏதேனும் ஒன்றில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். அவர்கள் எந்த அவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மக்களவைக்கு மட்டுமே பொறுப்பானவர்கள். அதாவது ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருப்பார், லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான நம்ம சொன்னோம் இல்லைங்களா, உறுப்பினர்கள் எல்லா உறுப்பினர்களுமே அமைச்சர்கள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள் லோக்சபாவில் நமக்கு என்ன பண்ணுவாங்க, உறுப்பினர்களில் அதாவது லோக்சபாவில் இருக்கிறவங்களும் உறுப்பினர்கள் தான், ராஜ்யசபாவில் இருக்கிறவங்களும் உறுப்பினர்கள் தான். ஆனால் அந்த உறுப்பினர்களில் சில பேர் தான் அமைச்சர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. பாருங்கள்,
இந்திய அரசமைப்பின்படி பிரதமரும் சரி அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, 2 அவையில் ஏதேனும் ஒன்றில் உறுப்பினராக நீங்கள் பிரதமரை அவர் நல்லா யோசிச்சுக்கோங்க, பிரதமர் லோக்சபாவில் தான் உறுப்பினராக இருக்கணும்ட்டு இல்லை. பாருங்க, ஏதேனும் ஒன்றில் உறுப்பினராக இருந்தால் போதும். அவர்கள் எந்த அவையிலிருந்து, இப்போ ராஜ்யசபாலிருந்து ஒருத்தர் எடுத்து நம்ம பிரதமரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டு பண்ணலாம். அது அவங்களுடைய விருப்பம். புரிஞ்சுதுங்களா? இப்போது நீங்கள் ஒன்றுமே இல்லை, லோக்சபாவில் இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இப்போ பார்க்குறோம், அதிகமாக பார்க்குறது என்னென்னா லோக்சபாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எடுத்து நம்ம பிரதமராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரை பிரதமராக போடலாமா அப்படின்னு கேட்டால் போடலாம். எந்த அவையில், அதே மாதிரி ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு உறுப்பினர் எடுத்து அமைச்சராக போடலான்னா போடலாம். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், இந்திய அரசமைப்பின்படி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் 2 அவைகளில் ஏதேனும் ஒன்றில் உறுப்பினராக இருந்தால் போதும். லோக்சபாவில் ஒரு மினிஸ்டர் கொண்டு வரணுங்கிறக்காக ஒரு பிரதமரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னா அவர் லோக்சபாவில் தான் மெம்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ராஜ்யசபாலையும் மெம்பராக இருக்கலாம், மாநிலங்களவையிலையும் என்னவா இருக்கலாம், மெம்பராக இருக்கலாம். அவர்கள் எந்த அவையிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் சரி. இப்போது ஒரு பிரதமரை நம்ம என்ன பண்ணுறோம், ராஜ்யசபாலிருந்து தேர்ந்தெடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவர் எந்த அவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவர்கள் மக்களவைக்கு மட்டும்தான் பொறுப்பானவர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் மக்களவைக்கு மட்டும்தான் பொறுப்பானவர்னு சொல்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னாடி அவர் எந்த அவையில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் மக்களவைக்கு மட்டும்தான் பொறுப்பானவர்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கண்டிஷன். நீங்கள் ஒரு பிரதமரை அவங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இவர் இந்த ராஜ்யசபாவுடைய லோக்சபாவுடைய உறுப்பினராக தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு மக்களவை, மாநிலங்களவை. அப்போ பிரதமரை ராஜ்யசபாவிலிருந்து எடுக்கலாம், மினிஸ்டர்ஸ் அமைச்சர்களை என்ன பண்ணலாம், ராஜ்யசபாலிருந்து எடுக்கலாம். அப்போ மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் பிரதமரை கொடுக்கறதும் சரி, அமைச்சர்கள் கொடுக்கறதும் மக்களவையும் கொடுக்கலாம், மாநிலங்களவையும் கொடுக்கலாம். அதனால தான் 2க்கு சமமான அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், நிதிக்குழு, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன் மற்றும் மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்த அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளை மக்களவையும் பரிசீலிக்கும், மாநிலங்களவையும் பரிசீலிக்கும். 2க்குமே அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? இதில் நீங்கள் ஒரு டைம் காதில் கேட்டால் போதுங்க. இந்த இடத்துல மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே நம்ம முன்னாடி இந்த எது வரைக்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கூட மனப்பாடம் பண்ண வேண்டியது கிடையாது. அந்த அலுவலக மொழிகள் வரைக்கும் பார்த்தது எல்லாம் நிறைய அந்த ஃபேக்டெல்லாம் இருந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் கேட்டிங்கன்னா என்றைக்குமே மறக்காது. அதுக்கப்புறம் அந்த சில விஷயங்கள் புரியாமல் வேணால் இருக்கும். கொஞ்சம் என்ன டவுட், இது இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, அந்த புரியாமல் தான் இருக்கும். அதுவும் நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும்பொழுது நல்லாவே புரிஞ்சு போயிடும். அதனால் இது ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். பாருங்கள், அடுத்தது உச்சநீதிமன்ற மற்றும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய அந்த அதிகார வரம்பை அதிகப்படுத்துதல்ல மக்களவைக்கும் சமமான அதிகாரம், மக்களவை மாநிலங்களவை 2க்குமே சமமான அதிகாரம் இருக்குது. உச்சநீதிமன்ற மற்றும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய அந்த அதிகார வரம்பை அதிகப்படுத்துதல்ல மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் சமமான அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், முன்வரைவுகள், திருத்தச் சட்டங்களை கொண்டு வரலாம், மாநிலங்களவையும் கொண்டு வரலாம், மக்களவையும் கொண்டு வரலாம். இந்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து செய்யப்படும் செலவினங்கள் தொடர்பாக இந்த முன்வரைவுகளை மக்களவையிலையும் அறிமுகப்படுத்தலாம், நிறைவேற்றலாம், மாநிலங்களவையும் அறிமுகப்படுத்தலாம், நிறைவேற்றலாம். 2லையுமே பண்ணணும். அடுத்தது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதும் சரி, பதவி நீக்கம் பண்ணுறதுலையும் சரி, மக்களவை மாநிலங்களவைக்கு சமமான அதிகாரம் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்க தீர்மானத்தை மட்டும் மாநிலங்களவையில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். மக்களவைக்கும் அது பாஸ் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எங்கே தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னா மாநிலங்களவையில் தான் கொண்டு வரணும். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 67. அதுக்கப்புறம் மற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அப்புறம் மற்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்வதற்கான அந்த பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு மக்களவை, மாநிலங்களவை அனுப்பணும். 2உடைய ஒப்புதல் பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர் கொடுக்கக்கூடிய அந்த அவசர சட்டங்கள், அதுக்கு மக்களவை, மாநிலங்களவை 2உடைய ஒப்புதல் தேவை. அதே மாதிரி குடியரசுத் தலைவருடைய அந்த அவசர நிலை பிரகடனங்களுக்கும் மக்களவை, மாநிலங்களவையுடைய ஒப்புதல் தேவை. அதே மாதிரி பிரதமர், அமைச்சர் 2 அவையிலிருந்து
யார் வேணாலும் தேர்ந்தெடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா நிதிக்குழு, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், அப்புறம் மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், இது மாதிரி அமைப்புகள் அளிக்கக்கூடிய அறிக்கைகளெல்லாம் பரிசீலிக்கும் மக்களவை, மாநிலங்களவை ரெண்டுமே. அடுத்தது உச்சநீதிமன்றம் மற்றும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய அந்த அதிகார வரம்பை அதிகப்படுத்துவதில் மக்களவை, மாநிலங்களவை ரெண்டுக்குமே சமமான அதிகாரம் இருக்கு. சரி, அப்போ மாநிலங்களவைக்கு மக்களவையுடனான சமமற்ற நிலை என்னென்ன? அப்போ மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் ஏதோ ஒரு இடத்துல சமம் இல்லாமல் இருக்குது. அந்த இடம்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி முன்வரைவானது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், எந்த மசோதாவாக இருந்தாலுமே எக்ஸப்ட் என்னதுங்க, நிதி மசோதாவை தவிர மற்ற அனைத்து மசோதாக்களிலும் மக்களவை மாதிரியே மாநிலங்களவைக்கும் உரிமை இருக்குது. ஆனால் நிதி மசோதாவை மட்டும் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறது மக்களவையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்தக்கூடாது. சரி, அடுத்தது பாருங்க. இப்போது மக்களவையில் அதை பாஸ் பண்ணிட்டாங்க, நிதி மசோதாவை பாஸ் பண்ணிட்டு அதில் ஒப்புதல் பெறப்பட்டு, நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஒரு மசோதா ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அது என்ன பண்ணணும், அடுத்த அவைக்கு பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அடுத்த அவைக்கு பாஸ் பண்ணி அவங்க ஒப்புதல் கொடுத்தா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. இதுதானே ப்ரொசீஜர். ஆனால் நிதி மசோதாவை மட்டும் எப்படின்னு பாருங்கள். நிதி மசோதாவை மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்தவே முடியாது, அது ஒரு எக்ஸப்ஷன். சரி, அப்போ மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அப்போ அது மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட்டு மாநிலங்களவையுடைய ஒப்புதல் அந்த நிதி மசோதாவுக்கு தேவையான்னு கேட்டால் அந்த இடத்துல தான் ஒரு இது இருக்குது பாருங்கள். மாநிலங்களவை நிதி முன்வரைவில் திருத்தம் செய்யவோ அதை நிராகரிக்கவோ இயலாது. அம்முன்வரைவை 14 நாட்களுக்குள் மாநிலங்களவை தன் பரிந்துரையுடனோ அல்லது பரிந்துரை ஏதுமின்றியோ மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். பாருங்க, இப்போ மாநிலங்களவைக்கு இப்போ நிதி மசோதாவை மக்களவையில் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும், அப்படி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இன்ட்ரொடியூஸ் பண்ணி அங்கே நிறைவேற்றப்பட்டு இன்னொரு அவையுடைய சம்மதம் வேணும்ல, அதுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ரொம்ப முக்கியம், அந்த நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் அந்த நிதி மசோதாவை அவங்க திருத்தம் பண்ண முடியாது, இல்லைன்னா அதை நிராகரிக்கவும் முடியாது. ஆனால் மற்ற மசோதாக்களை ராஜ்யசபா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி திருத்தம் கோரி திருப்பி அனுப்பலாம். மற்ற மசோதாவும் மக்களவையில் பாஸ் பண்ணி மாநிலங்களவைக்கு அனுப்புகிறாங்கல்ல, அப்போ மாநிலங்களவை என்ன பண்ணணும்னா இந்த மசோதாவில் இதெல்லாம் திருத்தணும் இது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புவாங்க, இல்லைன்னா நிராகரிப்பாங்க மற்ற மசோதாலாம். ஆனால் இந்த நிதி மசோதாவை, மக்களவையால் நிறைவேற்றப்பட்ட அந்த நிதி மசோதாவை மாநிலங்களவை என்ன பண்ண முடியாது, திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ முடியாது. ஓகேங்களா? அந்த முன்வரைவை என்ன பண்ணணும்னா 14 நாட்களுக்குள் மாநிலங்களவை என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னோட பரிந்துரையுடனோ அல்லது பரிந்துரை ஏதுமின்றியோ மக்களவைக்கு திருப்பி அனுப்பலாம். அதாவது ஏதோ ஒரு சஜஷன் வேணால் கொடுக்கலாம், அதுவும் 14 நாட்களுக்குள்ள ஏதாவது பரிந்துரை கொடுக்கலாம். இல்லை பரிந்துரை இல்லாமல் மக்களவைக்கு 14 நாட்களுக்குள்ள அவங்க ராஜ்யசபா என்ன பண்ணணும், மக்களவைக்கு அனுப்பணும். மாநிலங்களவை மக்களவைக்கு அனுப்பியே ஆகணும். அப்போ அந்த மாநிலங்களவை பரிந்துரை கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம்ல, அப்போ மாநிலங்களவை கொடுத்த பரிந்துரையை மக்களவை ஏற்கலாம், இல்லைன்னா ஏற்காம கூட போகலாம். அந்த இடத்துல மக்களவைக்கு தான் உரிமை அதிகம். எதுவாக இருந்தாலும் முன்வரைவு ஈரவைகளிலும் நிறைவேறியதாக கருதப்படும். அவங்க அது ஒருவேளை அனுப்பாமல் விட்டுட்டா கூட 14க்கு மேலே தாண்டி அவங்க அனுப்பாமல் இருந்தாலுமே 2 அவையிலையுமே நிறைவேறிச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல மாநிலங்களவையுடைய பவர் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அவங்க இப்போ என்னங்க, ஒரு நிதி மசோதாவை நீங்கள் மக்களவையில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவைக்கு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அனுப்புகிறாங்க, அதுதான் உண்மை. நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி அனுப்பும் பொழுது அந்த நிதி மசோதாவுக்கு இவங்க திருத்தம் செய்ய முடியாது, நிராகரிக்கவும் முடியாது. வேணால் சஜஷன் வேணால் கொடுத்து அனுப்பலாம். அந்த சஜஷனை அதுவும் எத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும், 14 நாட்களுக்குள்ளே கொடுக்கணும். நீங்கள் அந்த சஜஷனை கொடுத்துட்டாலும் சரி கொடுக்கலினாலும் சரி 14 நாட்களுக்குள்ளே கொடுக்கணும். அந்த சஜஷனை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் மக்களவையுடைய பொறுப்பு தான். அவங்க ஏற்றுக்காமல் கூட போகலாம். மாநிலங்களவே 14 நாட்களுக்கு மேலே திருப்பி அனுப்பலினாலும் எதுவாக இருந்தாலும் அந்த நிதி மசோதா ஈரவைகளிலும் நிறைவேறியதாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த சஜஷனை அவங்க ஏற்றுக்காமல் திருப்பி அந்த சஜஷனோடு கொடுத்தாலுமே, சில சஜஷன் இதை கொஞ்சம் மாற்றுங்கன்னு மாநிலங்களவை பரிந்துரை கொடுத்தாலுமே மக்களவை ஏற்காமல் கூட போகலாம்.
அப்படி ஏற்காதனால இந்த மசோதா நிறைவேறேன்னு நடத்துமா? கிடையாது. எதுவாக இருப்பினும் முன்வரைவு ஈரவைகளிலும் நிறைவேறியதாக தான் கருதப்படும். ஆனால் 14 நாட்களுக்குள்ள திருப்பி அனுப்பணும். நீங்கள் சொன்ன பரிந்துரையை மக்களவை என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காம கூட போகலாம். ஆனால் இருந்தாலும் 2 அவையிலையும் நிறைவேறியதாக தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இது எதுக்கு மட்டும்தான்? நிதி மசோதாவுக்கு மட்டும்தான், மற்ற மசோதாலாம் கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ நிதி மசோதானா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு மசோதா, ஒரு முன்வரைவுனா மசோதா, ஒரு மசோதா பண முன்வரைவு இல்லை நிதி முன்வரைவு அப்படிங்கிற தீர்மானிக்கும் அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குன்னா மக்களவை சபாநாயகருக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு மசோதா இது பண மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது? மக்களவையில் இருக்கக்கூடிய சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஈரவைகளின் கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகரே தலைமை தாங்குவார். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் மக்களவை சபாநாயகரை பற்றி சொல்கிறோம்? மக்களவைக்கு இந்த இடத்துல ரைட்ஸ் இருக்குது. நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் மக்களவைக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது மசோதாவா, பண மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கூட மக்களவை சபாநாயகருக்கு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில 6 மாதத்துக்கு மேலே அந்த மசோதாவுக்கு ஒப்புதலே வழங்கலை அப்படின்னா ஈரவைகளின் கூட்டத்தை கூட்டுவாங்க. அப்போ அந்த ஈரவைகளின் கூட்டத்தை கூட்டும்போது யாருக்கு தான் அந்த இடத்துல அதிகாரம் இருக்குது? யார் தலைமை தாங்குறாங்க? மக்களவையுடைய சபாநாயகர் தானே தலைமை தாங்குறாங்க. அப்போ மக்களவைக்கு தானே அந்த இடத்துல அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் சமமற்ற நிலை தானே நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பொதுவாக கூட்டம் இந்த ஈரவை கூட்டம் கூடுறாங்கல்ல, அப்போது அந்த வாக்கெடுப்பு நடத்துவாங்க. ஏன்னா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்கல அப்படிங்கிறக்காக தானே ஈரவை கூட்டத்தை கூட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? மொத்தமாக ஒரு ஈரவை கூட்டத்தோட மொத்தமாக ஒரு வாக்கெடுப்பு நடப்பாங்க. அந்த வாக்கெடுப்பில் யாருடைய நிலைப்பாடு ஜெயிக்கும் அப்படின்னா மக்களவையுடைய நிலைப்பாடு தான் ஜெயிக்கும். ஏன் பாருங்க, ஏன் அப்படின்னா மக்களவையில் தான் உறுப்பினர் அதிகம், 543 பேர் இருக்காங்க. இங்கே ராஜ்யசபா 250 பேர் இருக்காங்க. இப்போ லோக்சபா பார்த்தீங்கன்னா ஒரு மசோதாவை ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறாங்க, நிறைவேற்றி அனுப்புகிறாங்க. ராஜ்யசபா தான் அதுக்கு ஒப்புதல் அளிக்காமல் 6 மாதத்துக்கு மேலே இழுத்தடிக்கிறாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு? ஈரவை கூட்டத்தை கூட்டுறாரு. ஓகேங்களா? அந்த கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்குறாங்க? மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குறாங்க. சரி, இப்போ இங்கே ஒரு 543, இந்த 250, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அப்போ அந்த இடத்துல வாக்கு யார் சார்பில் அதிகமாக இருக்கும்? மக்களவையுடைய கருத்து தான் அந்த இடத்துல அதிகமாக பேசப்படும். ஏன்? 543 பேர் இங்கே இருக்காங்க உறுப்பினர்கள். இங்கே வின்னாய் தான் இங்கே வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் யாருடைய நிலைப்பாடு தான் ஜெயிக்கும்? மக்களவையுடைய நிலைப்பாடு தான் ஜெயிக்கும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ராஜ்யசபாவில் ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க, லோக்சபாவுக்கு அதை அனுப்புகிறாங்க. இங்கே அது ஒப்புதல் தரலை, 6 மாதத்துக்கு மேலே இழுத்தெடுக்கிறாங்க. அப்போ ஈரவை கூட்டத்தை கூட்டுறாங்க. அப்போவுமே எதுதான் யாருடைய நிலைப்பாடு தான் ஜெயிக்கும்? ஒப்புதல் அளிக்காத லோக்சபாவுடைய அந்த இதுதான் ஜெயிக்கும். ஏன்னா இங்கே தான் உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே தோற்று தானே வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா சில இடத்துல அது மாறலாம், அதிகமாக மேக்சிமமாக மக்களவை நிலைப்பாடே ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை ஏனெனில் அது மாநிலங்களவை விட அதிக உறுப்பினர்களை கொண்டுள்ளது. எப்போ மாநிலங்களவை ஜெயிக்குன்னு பாருங்க, ஈரவைகளிலும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கும் சமயத்தில் மட்டுமே ஆளுங்கட்சியின் தீர்மானம் வெற்றி பெறாது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, மக்களவையில் ஆளுங்கட்சி அதிகமாக இருப்பாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா மக்களவையில் ஆளுங்கட்சி அதிகமாக இருப்பாங்க. எப்போ ஆளுங்கட்சியுடைய தீர்மானம் ஜெயிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரவைகளில் இங்கேயும் ஆளுங்கட்சி ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இங்கே இந்த 2ஐயும் ஆட் பண்ணால் ஒரு மெம்பர்ஸ் வருவாங்கள்ல, அதை விட ஒட்டுமொத்த இங்கேயும் உங்களுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருப்பாங்க, இங்கேயும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதை விட இவங்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஆளுங்கட்சியுடைய அந்த தீர்மானம் ஜெயிக்காது. மற்றபடி ஆளும் கட்சியுடைய தீர்மானம் தான் ஜெயிக்கும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லோக்சபாவில் அதிகமாக ஆளுங்கட்சி தான் இருப்பாங்க. ஆளுங்கட்சியோட தீர்மானம் தான் எப்போவுமே ஜெயிக்கும். ஏன் அப்படின்னா இங்கேயும் அதிகமாக இருப்பாங்க. எப்படி ஆளுங்கட்சி லோக்சபாவில் அதிகமாக தான் இருப்பாங்க, அதே மாதிரி ராஜ்யசபாலையும் அதிகமாக தான் இருப்பாங்க. ஒரு சில இதில் மட்டும் ஒருவேளை மொத்த ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2 அவையுடைய மொத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட குறைவாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த தீர்மானம் வெற்றி பெறாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆளுங்கட்சியோடைய தீர்மானம் வெற்றி பெறாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஒரு 2-3 டைம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியணும் என்ன சொல்ல வரேன்ட்டு. சில விஷயங்களை உங்களுக்கு புரியலேன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுறக்கூடாது. ஒரு 2-3 டைம் அதை ரீட் பண்ணணும். 2-3 டைம் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தேன். அதாவது ஒரு சில விஷயங்கள் புரியலைங்க, நான் 2-3 டைம் நான் பார்த்தேன், 2-3 டைம் பார்க்கும்பொழுது எனக்கு அது நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எப்போவுமே அப்படி தான், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே அப்படி தான். ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்க, அது புரியலைன்னா அது ஒரு 10-15 டைம் படிங்க, உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியறதுக்கு லேட் ஆகும், அது அப்படியே புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக். நீங்கள் நிறைய டைம் அதை படிக்க படிக்க புரிஞ்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம், ஆனால் அதற்கான வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியாது. இது மக்களவைக்கு மட்டுமே சிறப்பு உரிமையாகும். இப்போ நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் எல்லாம் தாக்கல் பண்ணுறாங்கல்ல, அதை விவாதம் வேணால் டிஸ்கஷன் வேணால் பண்ணலாம். மாநிலங்களவை அதை பற்றி டிஸ்கஸ் வேணால் பண்ணலாம், ஆனால் அதற்காக வாக்கெடுப்பில் நடத்துவாங்கள்ல, அதில் பங்கு பெற முடியாது. அப்போ அந்த நிதிநிலை அறிக்கை அந்த வாக்கெடுப்பில் மக்களவைக்கு மட்டும்தான் சிறப்பு உரிமை இருக்குது, மாநிலங்களவைக்கு இல்லை. இந்த இடத்துலேயே நம்ம மக்களவை பற்றியும் பார்க்குறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அமலில் இருக்கக்கூடிய அந்த தேசிய அவசர நிலையை நீக்கக்கூடிய தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முன்னாடி பார்த்தோம், குடியரசுத் தலைவருடைய அந்த 3 விதமான அவசர நிலைகளை ஒப்புதல் மக்களவையும் அளிக்கணும், மாநிலங்களவையும் அளிக்கணும்னு பார்த்தோமா, அந்த இடத்துல பவர் ஒன்று. ஆனால் இப்போ இந்த தேசிய அவசர நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதையே நீக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த நீக்கும் தீர்மானத்தை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும், மாநிலங்களவையில் இது வராது. அந்த நீக்கக்கூடிய தீர்மானத்தை சொல்கிறேன், அதுவும் தேசிய அவசர நிலை. ஆனால் ஒப்புதல் ரெண்டுமே பண்ணணும், மக்களவையும் கொடுக்கணும், மாநிலங்களவையும் அந்த ஒப்புதல் தெரிவிக்கணும். ஆனால் அந்த நீக்கும் தீர்மானத்தை மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும், மாநிலங்களவையில் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அமலில் இருக்கக்கூடிய தேசிய அவசர நிலையை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அடுத்தது பாருங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம். நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கே தாங்க கொண்டு வர முடியும்? மக்களவையில் தான் கொண்டு வர முடியும், மாநிலங்களவையில் மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு அமைச்சருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவையில் கொண்டு வரவே முடியாது, மக்களவையில் தான் கொண்டு வரணும். ஏனெனில் அமைச்சர்கள் குழுவாகவும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி எதற்கு தான் பொறுப்பானவங்க? மக்களவைக்கு தான் பொறுப்பானவங்க. நம்ம பார்த்தோம்ல, அமைச்சர்கள் எல்லாருமே யாருக்கு தான் பொறுப்பானவங்க? மக்களவைக்கு தான் பொறுப்பானவங்க, குழுவாகவும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி. ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் நம்ம யாருக்கு எதிராக கொண்டு வரோம்னு பார்த்தோம்? அமைச்சர்களுடைய அந்த குழுவுக்கு எதிராக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரோம். அப்போ அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அந்த அமைச்சர்கள் குழு அப்படியே பதவி விலகணும். ஓகேங்களா? அதை நம்ம மாநிலங்களவையில் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியாது, மக்களவையில் தான் கொண்டு வர முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள்கிட்ட தான் கொண்டு வர முடியும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, ஆனால் மாநிலங்களவை அரசின் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளை விமர்சிக்க வேணாம் செய்யலாம். அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா விமர்சிக்கலாம், இந்த கொள்கைகள் இப்படி இருக்குது செயல்பாடுகள் இப்படி இருக்குன்னு விமர்சிக்கலாம். ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அங்கே கொண்டு வர முடியாது. மக்களவையில் வேணால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரலாம், ஆனால் இங்கே மாநிலங்களவை என்ன தான் பண்ணும்? விமர்சிக்க மட்டும்தான் முடியும். அப்போ இந்த இடத்துல மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் சமமற்ற அதிகாரம் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் நியூஸில் வரும்பொழுது நல்லா கவனித்து பார்க்கணுங்க. இதெல்லாம் ஞாபகம் வரணும், சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாம் பாருங்கள். நிதி மசோதா மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தணும். அப்படி அறிமுகப்படுத்தினா அதை திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது. மக்களவை அறிமுகப்படுத்தி நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவைக்கு அது அனுப்பப்படும். அங்கே அதை திருத்தம் பண்ணவோ நிராகரிக்கவோ முடியாது. அந்த மசோதாவை 14 நாட்களுக்குள்ள மாநிலங்களவை பரிந்துரை கொடுத்தோ இல்லாமலோ என்ன பண்ணும்? அனுப்பியே ஆகணும்.
அப்போ அது கொடுத்த பரிந்துரையை மக்களவை ஏற்றுக்கலாம், ஏற்காமல் போகலாம். எது எப்படியோ அந்த மசோதா 2 அவையிலும் நிறைவேற்றப்பட்டதாக தான் கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சரி, ஒரு மசோதா நிதி மசோதாவா அப்படின்னு யார் பண மசோதாவா அப்படின்னு யார் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கு தான் இருக்குது. அதே மாதிரி ஈரவை கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டத்துக்கு மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். அப்போ அந்த கூட்டத்துடைய அந்த வாக்கெடுப்பில் யாருடைய இது ஜெயிக்கும், யாருடைய இது வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவையின் நிலைப்பாடு தான் வெற்றி பெறும். ஏன் அப்படின்னா மாநிலங்களவையுடைய அந்த உறுப்பினர்கள் கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி மாநிலங்களவை பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம், ஆனால் வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியாது. அமலில் இருக்கக்கூடிய தேசிய அவசர நிலையை நீக்கக்கூடிய தீர்மானத்தை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். அவசர நிலைனாவே அந்த குடியரசுத் தலைவர் அறிவிக்கக்கூடிய அவசர நிலை பிரகடனங்களுக்கு மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே ஒப்புதல் தெரிவிக்கணும். ஆனால் அந்த தீர்மானம், தேசிய அவசர நிலையை நீக்கக்கூடிய அந்த தீர்மானம், அதுவும் பாருங்க குறிப்பாக தேசிய அவசர நிலை தான், மற்ற அவசர நிலையை பற்றி இங்கே சொல்லலை, தேசிய அவசர நிலை மட்டும்தான் சொல்கிறாங்க. அதை நீக்கக்கூடிய தீர்மானம் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படும். அதே மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவையில் கொண்டு வரவே முடியாது, மக்களவையில் தான் கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா அமைச்சர்கள் குழுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் மக்களவைக்கே பொறுப்பாக இருக்கிறாங்க. மாநிலங்களவை என்னதான் பண்ணலாம், அரசின் கொள்கைகளை செயல்பாடுகளை விமர்சிக்கலாம், அதை எதிர்த்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கொண்டு வர முடியாது மாநிலங்களவை. அடுத்தது மாநிலங்களவைக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு அதிகாரம். கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் மாநிலங்களவை 2 பிரத்யேகமான தனித்துவமான அதிகாரங்களை கொண்டது. இன்னொன்று கூட சேர்த்திக்கலாம், என்னன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவருடைய அந்த பதவி நீக்க தீர்மானத்தை எங்கே மட்டும்தான் கொண்டு வர முடியும், மாநிலங்களவை மட்டும்தான் துவக்க முடியும்னு பார்த்தோம்ல, அதை கூட சட்டப்பிரிவு 67 அதை கூட நம்ம சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆர்டிக்கல் 249 ஒன்று, ஆர்டிக்கல் 312 உண்டு. இது ரெண்டுமே மாநிலங்களவை பற்றி பேசுது. ஆர்டிக்கல் 249 படி பிரிவு, ஓகேங்களா, தேசிய நலனுக்காக ஒரு மாநில விஷயத்தில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை நாடாளுமன்றத்திற்கு வழங்க 2/3 பங்கு பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் மாநிலங்களவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றப்படும். இது இப்போ படிக்கும் பொழுது கன்ஃபியூஸாக இருக்கும், நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ மாநில பட்டியல் இருக்குது, நமக்கு தெரியும்ல, மத்திய பட்டியல் இருக்குது, மாநில பட்டியல் இருக்குது, அடுத்தது என்னதுங்க பொதுப்பட்டியல் இருக்குன்னு நான் சொன்னேன்னா, மத்திய பட்டியலில் சில துறைகள் இருக்கும், அந்த துறைகள் சார்ந்து சட்டம் இயற்றுவது மத்திய அரசு. மாநில பட்டியலில் சில துறைகள் இருக்கும், அது தொடர்பாக சட்டம் இயற்றுவது யார் தான், மாநில அரசு. அதே மாதிரி பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் ரிலேட்டடாக சட்டம் இயற்றணும் அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே இயற்றும் அப்படின்னு சொன்னோன்னா, அதுதான் பாருங்கள், தேசிய நலனுக்காக மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு கொடுக்கலாம், மத்திய அரசுக்கு கொடுக்கலாம். ஏன்னா மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் சார்ந்து சட்டம் இயற்றணும் அப்படின்னா யாருக்கு தாங்க பொறுப்பு இருக்குது, மாநில அரசு தானே பண்ணணும். ஆனால் தேசிய நலனுக்காக ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அதை சட்டம் இயற்றுவதற்கு அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கும் கொடுக்கலாம், மத்திய அரசுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி அந்த அதிகாரத்தை அந்த விஷயத்தில் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ராஜ்யசபா இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மாநிலங்களவை, ஏன்னா மாநிலங்களவை அப்படின்னா மாநிலங்களின் பிரதிநிதிகள் தானே இங்கே இருக்காங்க. மாநிலங்களவையில் 2/3 பங்கு பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் அந்த தீர்மானம் அங்கே நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா அது சம்பந்தமாக சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரத்தை நாடாளுமன்றத்துக்கு கொடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, மாநில பட்டியலில் இருக்கக்கூடியது தான் அக்ரிகல்ச்சர், வேளாண்மை. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இந்த மாநிலம் சார்ந்து, இந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்து ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா யார் தான் கொண்டு வர முடியும், மாநில அரசு தான், மாநில சட்டமன்றங்கள் தான் சட்டம் இயற்ற முடியும். ஒரு தேசிய நலனுக்காக இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஓகேங்களா, அந்த கட்டாயத்தப்போ அந்த அதிகாரத்தை இந்த மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் சட்டம் இயற்றுவதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம், நாடாளுமன்றத்திற்கு அந்த அதிகாரம் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மாநிலங்களவையில்
இந்த துறைங்க இது மாநில பட்டியலில் இருக்குங்க, இந்த மாநில பட்டியலிருந்து இந்த விஷயத்திலிருந்து தேசிய நலனுக்காக நாங்கள் சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி எப்படி ராஜ்யசபாவில் அதுக்கு ஆதரவாக எத்தனை வாக்குகள், எத்தனை உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கணும்? 2/3 உறுப்பினர்களுடைய ஆதரவு மாநிலங்களவையில் அந்த தீர்மானம் ஆதரவுடன் அந்த மாநிலங்களவையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? மத்திய அரசுக்கு அந்த நம்ம சொல்கிறோம்ல மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அதிலிருந்து சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரத்தை நாடாளுமன்றத்துக்கு கொடுக்கலாம். அப்போது மாநில பட்டியலிருந்து ஒரு துறையில் ஒரு துறை ரீதியாக ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா அது மாநில அரசு மட்டும்தான், மாநில சட்டமன்றங்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? சட்டம் கொண்டு வர முடியும். ஆனால் தேசிய நலனுக்காக மாநில பட்டியலில் இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதில் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரத்தை மத்திய அரசுக்கும் கொடுக்கலாம், நாடாளுமன்றத்துக்கும் கொடுக்கலாம், மத்திய சட்டமன்றத்துக்கும் கொடுக்கலாம். அது எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாநிலங்களவையில் அதுக்கு ஆதரவாக 2/3 உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஆதரவு அங்கு கிடைக்கணும். 2/3 பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவுடன் என்ன பண்ணலாம்? மாநிலங்களவையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? நாடாளுமன்றத்துக்கு கொடுக்கலாம். சரிங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, மாநில பட்டியலிருந்து இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, சட்டம் இயற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஈஸியாக எது என்ன பண்ண முடியாது? அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரும்ப திரும்ப பாருங்கள். மறுபடியும் நான் சொல்லட்டுங்களா? பாருங்கள், அதாவது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலுமே அந்த துறை சார்ந்த சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஆனால் எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. தேசிய நலனுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா மாநில பட்டியலில் இருந்து அந்த துறை சார்ந்த சட்டம் இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கொடுக்கலாம். மாநில சட்டமன்றத்துக்கு பதிலாக மத்திய சட்டமன்றத்துக்கு அந்த இடத்துல அதிகாரம் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்க முடியும்னா அந்த அதிகாரத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் மாநிலங்களவையில் 2/3 பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவுடன் அந்த தீர்மானத்தை ஃபஸ்ட்டு நிறைவேற்றணும். எந்த தீர்மானம்? இந்த மாநில பட்டியலில் இந்த விஷயம் இருக்குங்க, இது சார்ந்த சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் இதுக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களவையில் 2/3 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அதிகாரத்தை யாரு கொடுக்கலாம்? பாராளுமன்றத்துக்கு கொடுத்துக்கலாம், மத்திய சட்டமன்றத்துக்கு கொடுத்துட்டு அப்போ மாநில பட்டியலிருந்து மத்திய சட்டமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா சட்டம் இயற்றுவாங்க. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுவும் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற சென்டென்ஸுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து இது கேட்டோ கொஷினும் கூட. அடுத்தது உறுப்பு 312 என்ன சொல்லுது அப்படின்னா இது மாநிலங்களவைக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம். மாநிலங்களவையானது சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் என்ன பண்ணலாம்? புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. அப்போ அகில இந்திய பணிகள்லாம் இருக்குல்ல, ஆல் இண்டியா சர்வீஸ், ஏதாவது புதிய பணிகள்லாம் உருவாக்கணும் அப்படின்னா மாநிலங்களவை உருவாக்கலாம். அந்த மாநிலங்களவையில் சிறப்பு பெரும்பான்மை கிடைக்கணும். சிறப்பு பெரும்பான்மைன்னு என்ன, சாதாரண பெரும்பான்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்போ ஆர்டிகல் 249 ஆர்டிகல் 312 அப்படிங்கிறது மாநிலங்களவையுடைய சிறப்பு அதிகாரம். இன்னொன்று என்னன்னா ஆர்டிகல் 67, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? பாருங்க, பாருங்க, இந்திய மேலவையானது ஆங்கிலேய நாடாளுமன்ற அமைப்பில் உள்ள மேலவை போல் அதிகாரமற்று இல்லாமலும் அமெரிக்க மேலவை போல் மிகுந்த அதிகாரமுடையதாகவும் இல்லாமல் இருப்பதாக புலனாகிறது. அதாவது என்னன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேலவை மாதிரி அதிகாரமுடையதா இங்கே இல்லை. அதே மாதிரி ஆங்கிலேய நாடாளுமன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த மேலவை மாதிரி அதிகாரமற்று இல்லாமலும் இல்லை. ரெண்டும் பேலன்ஸ் ஆகி இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு அதிக அதிகாரமும் கொடுக்கல, சுத்தமாக அதிகாரம் கொடுக்காம இல்லை, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மாநிலங்களவையானது நிதி விவகாரங்கள் மற்றும் அமைச்சர்கள் மீதான கட்டுப்பாடு தவிர மற்ற எல்லா தளங்கள்லையும் கிட்டத்தட்ட மக்களவைக்கு நிகரான அதிகாரத்தை தான் இது பெற்றிருக்கு. இந்த கேஸில் மட்டும்தான் ஏன்னா நிதி மசோதா மக்களவையில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் மீதான கட்டுப்பாடு. இதை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் மக்களவைக்கு நிகரான அதிகாரத்தை தான் மாநிலங்களவை பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க.
ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மக்களவையுடன் ஒப்பிடும் பொழுது மாநிலங்களவைக்கு குறைவான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் பார்த்தோம்னா மக்களவைக்கும் மாநிலங்களவைன்னு பார்க்கும் பொழுது இதுதான் மக்களவை தான் முதலாவது ஆட்சி மன்றம் சொல்கிறோம், மாநிலங்களவை ரெண்டாவது ஆட்சி மன்றம் சொல்கிறோம். மக்களவையை கம்பேர் பண்ணும் பொழுது மாநிலங்களவைக்கு என்னதுங்க கொஞ்சம் அதிகாரம் கம்மியாக தானே இருக்குது. கொடுக்கப்பட்டிருந்தாலும் அப்படியே கொடுக்கப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக மாநிலங்களவையுடைய பயன் கண்டிப்பாக வேணும். மாநிலங்களவை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் அவசியமானது. அது கீழ்கண்ட விவகாரங்களை காரணங்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவசரமாகவும் குறைபாடுகளுடனும் கவனமின்றியும் மக்களவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனுப்பப்படும் சட்ட முன்வரைகளை திருப்பி அனுப்பவும் அவற்றில் திருத்தங்கள் மேற்கொள்ளவும் மாநிலங்களவை செய்கிறது. இப்போது அவசரமாக ஏதாவது ஒரு அவசரமாக குறைபாடுகளுடன் மக்களவையில் ஒரு மசோதாவை நிறைவேற்றி மாநிலங்களவைக்கு அனுப்புனாங்க அப்படின்னா மாநிலங்களவை என்ன பண்ணும், அதை திருத்தி அனுப்பலாமா? ஓகேங்களா. அப்போ திருப்பி அனுப்பலாம், அதுக்கப்புறம் திருத்தங்களையும் கொண்டு வரலாம். ஓகேங்களா. அப்போ அந்த குறைபாடு உள்ள அந்த மசோதாக்களை திருத்துவதற்கு இந்த மாநிலங்களவை ஹெல்ப் பண்ணுது. அவசரமாக ஒன்று கொண்டு வராங்கன்னா அது தப்பாக தானே போகும். அப்போ அதையே தடுக்குது, அந்த குறைபாடுடைய சட்டங்களை மசோதாக்களை இந்த மாநிலங்களவை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மக்களவை அனுப்பக்கூடிய அந்த மசோதாவை மாநிலங்களவை திருப்பி அனுப்பலாம், திருத்தலாம். எக்ஸப்ட் அந்த நிதி மசோதா மட்டும்தான், மற்றபடி எந்த மசோதாவாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், திருத்தம் பண்ணலாம், திருப்பி அனுப்பலாம். ஓகேங்களா. அப்புறம் நேரடியாக தேர்தலை சந்திக்க முடியாத புகழ்பெற்ற நிபுணர்கள், கலை இலக்கிய வல்லுநர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு இந்த அவை பிரதிநிதித்துவம் அளிக்கிறது. ஆமாம் பாருங்கள், 12 பேர் இருக்காங்களா, 250 பேர், 238 பேர் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, 12 பேர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்களா. அப்போ அந்த 12 பேர் பார்த்திங்கன்னா விளையாட்டு, கலை, இலக்கியம் இதில் சிறந்து விளங்குறவங்க தானே இருக்காங்க. அப்போ இவங்கள நேரடியாக தேர்தலை சந்திக்க முடியலைனாலும் புகழ்பெற்ற நிபுணர்களாக இருக்கிறனால, கலை இலக்கிய வல்லுநர்களாக இருக்கிறனால இவங்களுக்கு இந்த இடத்துல மாநிலங்களவையில் பிரதிநிதித்துவம் மாநிலங்களவை தான் இங்கே கொடுக்குது. மக்களவையில் அந்த பிரதிநிதித்துவம் இருக்கா? இல்லை. அப்போ இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தானே, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையான மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய காவலனாக மத்திய அரசின் அதிகார தலையீடுகளை இது தடுக்குது. ஏன்னா இந்த மக்களவையில் உங்களுக்கு அதிகமாக ஆளுங்கட்சி தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்க ஒரு மசோதாவை இயற்றி மாநிலங்களவைக்கு அனுப்பும் பொழுது அந்த இடத்துல இங்கே மாநிலங்களவையில் மாநிலங்களின் பிரதிநிதிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ அவங்க இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தெரிவிக்காத போது இதையெல்லாம் நல்லா கவனமாக பார்ப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. அப்போ இவங்க இங்கே இருக்கிறதுனால மத்திய அரசுடைய அந்த அதிகார தலையீடுகளை இது என்ன பண்ணும், மாநிலங்களவை தடுக்கும். மாநிலங்களுடைய உரிமைகளை இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கும், பாதுகாத்துட்டு இருக்கும் மாநிலங்களவை அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா. ஏன்னா இவங்க கொடுக்குற எல்லா மசோதா, சில மசோதாக்கள் அதிகார தலையீடுகள் இருக்கலாம். ஓகேங்களா. அதையெல்லாம் இவங்க என்ன பண்ணலாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பலாம்ல, திருத்தம் பண்ணி அனுப்பலாம்ல. அப்போ இந்த இடத்துல மாநிலங்களின் உரிமைகளின் பாதுகாவலனாக மாநிலங்களின் உரிமைகளின் பாதுகாவலனாக ராஜ்யசபா மாநிலங்களவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா. இது 3 முக்கியமான பாயிண்ட்டுங்க. திருத்தங்கள் பண்ணி அனுப்புகிறாங்க, பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க, நேரடியாக தேர்தலை சந்திக்க முடியாதவர்களுக்கு பிரதிநிதித்துவம் மாநிலங்களவையில் இருக்குது. அதுபோக மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலனாக அங்கே இருக்குது. மத்திய அரசுடைய அந்த அதிகார தலையீடுகளை தடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஏன்னா மாநிலங்களவையில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அங்கே இருக்குல்ல. தமிழ்நாட்டிலேருந்து 19 பேர்னா 19 பேர் அங்கே இருப்பாங்க கன்ஃபார்ம். புரிஞ்சுதுங்களா. மக்களவையில் இங்கே மக்கள் ஓட்டு போட்டு கொடுத்தா தானே நீங்கள் அங்கே அந்த தொகுதியில் வந்து அங்கே அத்தனை பேர் இருக்க முடியும். புரிஞ்சுதுங்களா. அப்போ இங்கே வந்து 19னா 19 பேர் அங்கே இருப்பாங்க. அந்த கணக்கு அது மாறவே மாறாது. அப்போ அதனால் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அங்கே அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இப்போ மாநிலங்களவை நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். பாருங்க, மக்களவையுடைய சமமான நிலை எது, சமமற்ற நிலை எது, அதுக்கப்புறம் சிறப்பு அதிகாரங்கள் மாநிலங்களவைக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த இடத்துல நம்ம மக்களவை பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ் மக்களவை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. அதில் மறுபடியும் சில பாயிண்ட் எல்லாம் ரிப்பீட் ஆகும். உடனே ரிப்பீட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னும் உங்களுக்கு மெமரி தான் ஆகும் அதை நீங்கள் பார்க்கும் பொழுது. ஓகேங்களா. ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சில விஷயங்கள் அந்த ஆர்டிக்கல் 249 சிலதெல்லாம் நான் 2-3 டைம் சொல்லும் பொழுது புரியாதவங்களுக்கு அதாவது ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு ஓகே, ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. நான் சொன்னால் தான் ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு புரியும். ஓகேங்களா.
சில பாயிண்ட்ஸ்லாம் நான் ரிப்பீட்டாக சொல்கிறதுனால இரிட்டேட் ஆகாதீங்க. ஏன்னா போன லைவ் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. திருப்பி திருப்பி சொல்கிறதுனால இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இல்லை, முன்னாடி நம்ம லைவ் டெஸ்ட்டில் வச்சு ஸ்டார் டெஸ்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ எல்லாருமே சொன்னாங்க சொன்ன பாயிண்ட்டவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க, இரிட்டேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அது எதுக்காக திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா, நம்ம அந்த மனசில் அது பதியறக்காக தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைம் சொல்லும் பொழுது அந்த விஷயம் புரியாமல் இருக்கும். செகண்ட் டைம் சொல்லும் பொழுது லைட்டாக புரியும். 3வது டைம் சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். யாரும் வந்து அதாவது ஆல்ரெடி படித்தவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன்ட்டு. நீங்களும் ஃப்ரெஷருக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிளாஸ் பார்க்குறவங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்கறதுனால அது ஒரு ரிவிஷன் தானே. நம்மளாம் எடுத்து ஒன்று உட்காந்து படிக்கும் பொழுது நம்ம மைண்ட் அங்கேயும் இங்கேயும் போகும். ஆனால் கிளாஸாக பார்க்கும் பொழுது நம்ம அதை மட்டும்தான் கவனிப்போம். ஒரு 2-3 டைம் கேட்கும் பொழுது நல்லா மனசில் பதிஞ்சிடும். திருப்பி அதை படிக்கவே வேண்டியதில்லை. இப்போ இந்த வீடியோலாம் பாருங்கள், மத்திய அரசு அறிமுகம் சரி, இதுக்கு முன்னாடி பாராளுமன்றம் பார்த்தோம்ல, மாநிலங்களவை பார்ப்போம், அடுத்தது மக்களவை பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்தா போதும். அதாவது பார்த்தா போதும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பார்க்கும் பொழுதே வந்து அது ஏன்னா அதில் ஃபேக்ட் ஒன்றுமே இல்லை, கான்செப்ட் தானே இருக்குது. அதனால் ஒரு டைம் 2 டைம் கேட்குறதுனாலேயே மெமரி ஆயிரும்னு நான் சொல்ல வரேன். திருப்பி படிக்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் வராது. ஆனால் முன்னாடி நம்ம பார்த்தது இந்த குடியுரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அது எல்லாமே ஃபேக்டெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். எந்தெந்த ஆட்கள் எதை பற்றி பேசுதுன்னு மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இனி வரக்கூடியதெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் ஒரு 2-3 டைம் கேட்குறதுனால தப்பில்லை. நல்லா படிங்க, கண்டினியூவாக வந்து பார்த்துட்டே வாங்க. புரியலினாலும் ஒரு 2-3 டைம் அதை திருப்பி திருப்பி கேளுங்க. ஓகேங்களா? நல்லா படிங்க. இனி ஒரே ஒரு தான் இருக்குது. இந்த ஷெடியூலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை மட்டும்தான் இருக்குது. அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா மாநிலங்களவை பார்த்துட்டு மக்களவை அப்படியே தான், அதே தான். ஏன்னா எக்ஸப்ஷன் எல்லாமே இங்கேயே பார்த்துட்டோம். அங்கே மீதி இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டட்னு கொடுங்க. ஓகேங்களா? லைனாக நிறைய பேர் கொடுத்துட்டு தான் வரீங்க. லேட்டாக முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, மெதுவாக ஆனாலும் பரவாயில்ல, நிதானமாக பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.